வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ இருக்கிற கனெக்ஷன்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது புரிஞ்சாலே இனிமே டே டு டே லைஃப்ல ஒரு நாள் ஒரு நிமிஷம் எப்படி வாழணுன்ற கிளாரிட்டி வந்திருக்கும். இந்த புக்ல நீங்க பார்த்த எத்தனை கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்களோ, என்ன லெசன்ஸ் போன ஜென்மத்துல கத்துக்காம விட்டாங்களோ, அவங்களுக்கு தெரியாம அவங்க பண்ண நல்லதோ கெட்டதோ இன்கம்ப்ளீஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எப்படி அடுத்த ஜென்மாக்கு ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபார்வர்ட் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி ஸ்டாப் பண்ணணும், அந்த லெசன்ஸ் நம்ம கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம அது அந்த பர்டிகுலர் லெசன்ஸ்ல நம்ம பாஸ் ஆகி நெக்ஸ்ட் லெசனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த புக்ல படிக்கும்போது நிறைய கேஸ் ஸ்டடிஸ்ல ஒரு கேஸ் ஸ்டடி படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில என்ன கத்துக்கினாங்க, எப்படி இருந்தவங்க எதனால அவங்கக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க, எதனால அவங்க எமோஷனல் மென்டல் பாடிஸ் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, அது எது பண்ணதுக்கு அப்புறம் அவங்கக்குள்ள மாற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த போன ஜென்மத்தில இருந்து எடுத்துட்டு வர அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், ரிப்பீட்டட் பிலீஃப் சிஸ்டம்ஸ்னால அதோட இம்பேக்ட்ல வந்திருக்க ஃபைனான்ஷியல் இஷ்யூஸா இருக்கட்டும், மென்டல் இஷ்யூஸா இருக்கட்டும், எமோஷனல் இஷ்யூஸா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இதெல்லாம் புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் வாழ்க்கை எப்படி எல்லாம் இருந்ததுன்றது எந்த கேஸ் ஸ்டடி எடுத்தாலும் அவங்க கதையில என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் நம்ம பார்க்கணும். அவங்க இந்த ஜென்மத்திலேயோ ஒரு போன ஜென்மத்திலேயோ கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அந்த அவங்க அச்சீவ் பண்ண அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம்னால வர எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கெயின் பண்ண நாலேஜ் தான் அவங்களால எடுத்துட்டு போக முடியும். தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கெயின் ஆகாம இருக்கிற இன்கம்ப்ளீஷன் தான் நெக்ஸ்ட் இன்கார்னேஷனுக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஜென்மக்கு எடுத்துட்டு போக முடியுது. தவிர அவங்க சம்பாதிச்ச சொத்து கிடையாது, நிலம் கிடையாது, அவங்க வேற எந்த நகை கிடையாது. ஸோ அதனால என்ன, இதுல இந்த 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 இத்தனை கேஸ் ஸ்டடிஸ்க்கு அப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம இந்த பூமி மேல என்ன அச்சீவ் பண்ணணும்னா லேர்னிங். நீங்க யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க கூட நீங்க கனெக்ட் ஆகணும். உங்க கூட நீங்க கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள எத்தனை இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போயிடுச்சு, இது பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. தவிர இந்த புக்ல போன ஜென்மத்துல சம்பாதிச்ச கோடிக்கணக்கு சொத்து இந்த ஜென்மக்கு நமக்கு வராது. ஒருவேளை போன ஜென்மத்துல எந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருந்தா அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சா கூட உங்களால போய் எடுத்துருக்க முடியாது. அப்போ எது நம்மளால எடுத்துட்டு போக முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் நம்ம அந்த ஜென்மத்துல நம்ம சம்பாதிச்ச அந்த ஞானம் தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த லெசன்ஸ் தான். அது மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போக முடியுது. போன ஜென்மத்துல நீங்க கட்டின பில்டிங்கும் கிடையாது, நீங்க சேர்த்து வச்ச காசும் கிடையாது, எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்ச பிசினஸும் கிடையாது, நிறைய பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய பெரிய லெவல்ல ஜாப் பண்ற அதுவும் கிடையாது. இதெல்லாம் பண்றதுக்கு, பண்ணாம இருக்கிறதுக்கு, பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம் தான் எடுத்துட்டு போக முடியும். போன ஜென்மத்துல நீங்க சம்பாதிச்ச அந்த ஞானம் தான் இந்த ஜென்மத்துல யூஸ் ஆகும். தவிர போன ஜென்மத்துல நீங்க சம்பாதிச்ச காசு கிடையாது. ஸோ அது எப்போ உங்களுக்கு புரிதல் வருமோ இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் தானா வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம புக்ஸ் படிக்கணும். இதே அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கையில புக்ஸ் படிக்காம வரணும்னா ஒரு வருஷம் ஆயிடும். நிறைய அனுபவங்கள் வந்ததுக்கு அப்புறம், நிறைய வாட்டி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் வரும். ஆனா ஒரு புக்கு படிச்சா ஒரு 2-3 வருஷத்துல வர வேண்டிய நாலேஜ், அனுபவத்துல வர வேண்டிய நாலேஜ் ஒரே ஒரு வாரத்துல வந்துடும். தட்ஸ் a shortcut to enlightenment.
வணக்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம். ஓகே. இந்த பொறுமை, அன்பு இதெல்லாம் ஓகே. நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. யார் நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் சரி ஓகே அப்படின்னு பொறுத்துட்டு போறது அதெல்லாம் ஓகே. இப்போ ஆம், இந்த காலத்துல வந்து அதாவது அது என்னது மீடியாஸ் வளர்ந்த காலத்துல எது எடுத்தாலும் ஒரு வீடியோ எடுத்து பப்ளிக் சர்வெண்டா அசிங்கப்படுத்துறாங்க தப்பே இல்லாம. ம் அவங்களோட ஏதோ ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் கூட இருக்காது. அவங்க ம் நினைச்சதே நடக்கல அப்படின்றதுக்காக ம் இது அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு என்ன ம் பண்ணணும்? தவறே இருக்காது. பட் அதை வந்து வீடியோஸ் எடுத்து பப்ளிசிட்டி பண்றாங்க. அப்போ அந்த இல்ல, ஒர்க்கர் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க? அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? நீங்க எதுக்கு ஹேண்டில் பண்ணணும்? பாதிக்கப்படுறாங்கல்ல. இல்ல இல்ல பாதிக்கப்படுறோம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். உங்க வாழ்க்கையில என்ன சரி, நடக்குதோ சொல்றேன். அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டாம். அவங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன நீங்க ஆன்சர் பண்றீங்க? நான் எதுக்கு ஆன்சர் பண்ணணும்? முதல்ல அது சொல்லுங்க. நீங்க எதுக்கு கண்டுக்கிறீங்களா அது? அதுல ஏதாவது இல்லம்மா. அதாவது இப்ப அந்த காலத்துல இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ளனா நமக்குள்ள ஒருத்தர் ரிட்டையர் பண்ணிட்டே இருப்பாங்க, அது வெளியே தெரியாது. அந்த காலத்துலயும் நிறைய பேர் அசிங்கப்பட்டிருக்கிறாங்க, அது பண்ணிக்கிறாங்க. அது அப்பெல்லாம் மீடியாஸ் கிடையாது. இப்ப ம் வந்து மீடியாஸ் எடுத்து ஆல் ம் ஓவர் தமிழ்நாடோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டோ அந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவோ அந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டி பண்ணும்போது அது தப்பே இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களே. அவங்க லைஃப் யாரு? அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அசிங்கப்படணும்ன்றது. ம். ஆ, அது உங்க வாழ்க்கையில ஏன் நடக்கல? எங்க வாழ்க்கையில ஏன் நடக்கல அது? ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது? அவங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாதுல்ல. இந்த ஜென்மத்துல பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லவங்க தான். ஓகே, அப்படி நினைக்கல. நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வருது. என்ன அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வருது. ஆமா, அது நீங்க புரிஞ்சுக்கணும்ல. உங்க ஓகே. வெளியில யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். நீங்க எது பர்சனலா ஏத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு பாதிப்பு. உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு 1% தப்பு இருக்கா, 100% தப்பு இருக்கா, இல்ல தப்பு இருக்கா இல்லையான்றது வேற. அவங்கள அப்படி பேசும்போது நீங்க ஏன் அது பர்சனலா ஏத்துக்கிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணி எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கீங்க? இல்ல 100 பேர் நம்மள கை நீட்டி பேசும்போது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாமே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாமே, ஐய அந்த அம்மா அப்படி போகும்போது அப்படி நம்மளை பத்தி பேசும்போது ஈச் அண்ட் ம், எவ்ரி திங் ஒவ்வொரு பீப்புளுமே அப்படி பேசும்போது ஒரு வாட்டி இல்லாட்டினாலும் ஒரு வாட்டி வந்து கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு அவர் சிசுபாலன், ம். 1000 முறை பொறுத்திருப்ப 1001வது முறை பொறுக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் தான். நம்ம ஆமா. தப்பு செய்யல அப்படின்றது நமக்கு முன்ஜென்மன்றது இருக்கட்டும். ம். அது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம இது பண்ணலாம். அது எல்லாருமே வந்து ஒரு தப்பே இல்லைன்றது அவங்களுக்கு புரிஞ்சாலுமே இப்படி இப்ப இவங்களை பண்ணிட்டாங்க, இப்படி ஏதாவது செஞ்சிருப்பா அதனாலதான் அப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப அந்த அந்த நேரத்துல அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பதில்? நீங்க நானும் பதில் சொல்ல தேவையில்லை. இது வந்து மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஃபோரம் இது. ஓகே, பப்ளிக் என்ன பேசுறாங்க என்ன நினைக்கிறாங்க அது கிடையாது. இது ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க இன்னொருத்தர் வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு இப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு பேசுறீங்கல்ல. ம் அது சொல்லுங்க எதனால சார். எதனால ஆயிட்டு இருக்கு சொல்லுங்க. இந்த லைஃப்ன்றது இந்த ஜென்மத்துல பிறந்துட்டு இந்த ஜென்மத்துல இருக்கிற மட்டும்தான் லைஃப் கிடையாது. ஆமா. இந்த புக்கு டைட்டில் என்னது? சேம் சோல் மெனி பாடிஸ். ஒரே ஆமா. ஆன்மா ஒண்ணுதான், ஆனா நிறைய ஆமா. ஜென்மம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்தில் நீங்க ஃபேஸ் பண்ற நல்லதோ கெட்டதோ அது வந்து இந்த ஜென்மத்துல இல்ல போன ஜென்மத்துல அதோட ரூட் காஸ் இருக்கும்னு நம்ம சொல்றோம்ல. ஆமா இருக்கு. இந்த ஜென்மத்துல அவங்க ஃபேஸ் பண்ற நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ரெண்டுத்துக்குமே இந்த ஜென்மத்துல இல்லைன்னா போன ஜென்மத்துல அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல கனெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க நியாயம் பேசணும்னா நீங்க அத அத்தனை ஜென்மத்துல நடந்த எல்லா சோல் அத்தனை கம்ப்ளீட் சோல் ஹிஸ்டரி பார்த்தாதான் இன்னைக்கு இது எதனால இந்த சுச்சுவேஷன் நடந்ததுன்னு உங்களால இது சொல்ல முடியும். புரியுதா? அது உங்களோட பர்சனல் பாயிண்ட் தான். அது எல்லாரோட பர்சனல் பாயிண்ட் கிடையாது. இல்ல மத்தவங்க அது பேசுறாங்கன்னா அவங்க அவங்க கூட அவங்க கனெக்ட் ஆகல. இங்க பூமியில இருக்கிறது ரெண்டே ரெண்டு என்ன சொல்றது, டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க.
இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இது கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்க பிலீஃப் சிஸ்டம். ரெண்டே ரெண்டு டிஃப்ரெண்டான பீப்புள். ஒன்று அவங்க யாருன்றது அவங்க தெரிஞ்சுக்கணவங்கள. ரெண்டாவது வந்து அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாம இங்க பூமி மேல அடிமையா வாழ்றவங்க. நீங்க இன்னொருத்தர் ஒப்பீனியன் மேல டிபெண்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்க உங்க கூட நீங்க கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, இவங்களுக்கே ஒர்க் ஆகல, இவங்க சொல்ல வராங்கன்னு சொல்லும் போது அவங்களோட ஒப்பீனியனுக்கு நீங்க மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல. இது உங்களோட ஒப்பீனியன்மா, நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு பொறுமைத்தனம்ன்றது தானா டெவலப் ஆகுறதுக்காக தான். அவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கு ரியாக்ட் ஆகுறதும் நீங்க மறுபடியும் சண்டை போடுறது கிடையாது. நீங்க வாழ்க்கையில சண்டைக்கே வந்து நான் போடுறது இல்லைங்க. இப்ப நானே தான் சண்டையே போடுறது இல்ல. நீங்க போல, ஆனா நீங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா? இல்லையே, அவங்ககிட்ட நான் ரியாக்ட் ஆகல. அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு தான் நான் கேட்கிறேன். கேள்வியில தான் நானும் சொல்றேன். அந்த கேள்வியில தான் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வியிலேயே அந்த வாய்ஸ் டோன், பேசுற விதமே தெரியுது நீங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னோட குரலே அப்படிதான் இருக்கும். என்னோட குரலே அப்படிதான் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நீ குரலே வந்து ஒரு அதிகார தோரணையோட ஒரு இதோட பேசுற மாதிரி. என்னோட குரலே அப்படிதான் இருக்கும். சரி, மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோம்? மூச்சு மேல கவனம் தானே பண்றோம். ஆமா. அப்போ அந்த மனசுல வர நல்லதோ கெட்டதோ ஆர்குமெண்டோ இல்ல டிபேட்டோ அதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஆமா, இல்ல பண்றது இல்ல. பண்ணும்போது அப்படி நம்ம இங்க வந்து ஒரு ஒரு புது பழகம் கிரியேட் பண்றோம். நம்ம வாழ்க்கையில புது பேட்டர்ன் கிரியேட் பண்றோம். எது? தேவையில்லாத விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளோட இன்டர்னல் ஜெர்னி மட்டுமே, நம்மளோட ஆன்மீக பயணம் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால வெளியில இருந்து வர என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான விஷயம் மேல ஃபோக்கஸ் பண்ணா தப்பு இல்லை. தேவையில்லாத விஷயம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ரியாக்ட் ஆயிட்டே இருக்கீங்க உள்ளுக்குள்ள. அதுல இருந்து என்ன வருது? மனசு இன்னும் டபுள் ஆயிட்டே இருக்கு. அது ரியாக்ட் ஆகிறது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும், தவிர அது ஸ்டாப் ஆகாது. அவங்க அப்படி சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணல, இதெல்லாம் நீங்க எதுக்கு கண்டுக்கிறீங்களா? ஒரு 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 கொஸ்டின், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எதுக்கு கண்டுக்கிறீங்க? அதனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஃபீல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்றது அவங்க இஷ்டம். அது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. உங்க லைஃப்ல எது நடந்துட்டு இருக்கோ அது மட்டும் பேசுங்க. திமிரு அப்படிங்கறாங்க. ஃபீல் பண்ணா அது ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆமா, அதான் இப்போ நீங்க மத்தவங்க ஒப்பீனியனுக்கு அடிமையா இருக்கீங்க. நீங்க ஃபீல் பண்ணா திமிரு, ஃபீல் பண்ணல அந்த ஒப்பீனியன் எங்கே இருக்கு? யாரோட ஒப்பீனியன்? அது உங்களோட ஒப்பீனியன் தான். உங்க வாழ்க்கையில எது எப்படி பண்ணுவீங்கன்றது இன்னொருத்தருக்கு எதுக்கு? இன்னொருத்தர் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ உங்களுக்கு எதுக்கு? அந்த கொஸ்டின் நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கணும். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்போது அதனால வாழ்க்கையில நீங்க என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதோட இம்பாக்ட்னாலதான் லைஃப் எப்படி இருக்கும்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல வர எல்லா வீடியோக்கு பதில் சொல்லணுமா? இந்த உலகத்துல 90% எல்லாம் வந்து அவங்க கூட அவங்க கனெக்ஷனே இல்லை. அவங்க யாருன்றது அவங்களுக்கே தெரியாது. எதுக்கு பிறந்திருக்காங்கன்றது கூட தெரியாது. அவங்க அடிமையா வாழ்றாங்கன்றது கூட தெரியாது. அவங்களுக்கு தெரியாதுன்ற விஷயம் கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு அப்படி இப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கீங்கல்ல. இவ்வளவு நேரம் 10 நிமிஷமா இதுவே பேசி 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 பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னா கூட நீங்க ரியாக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்க ரியாக்ட் ஆகுற விஷயம் கூட உங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியலன்ற விஷயம் கூட உங்களுக்கு புரியல. நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. ரொம்ப டீப்பா யோசிக்கணும். அவங்க அப்படி பேசுனாங்க, அவங்க பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க, ரைட்டா பேசுவாங்க. ஆனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரிசீவ் பண்ணாம இருக்கிறது. அதுக்கு தானே உங்க லைஃப்ல சுச்சுவேஷன் எதுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க லைஃப்ல? நீங்க கத்துக்கிறதுக்காக தான். இந்த புக்கு நீங்க படிக்கல, ஆக்சுவலா நீங்க கேட்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை கேட்டாலும் உங்களுக்கு புரியல. அது
கேட்டிருக்கேன் இது வந்து ஆடியோ புக்ல கேட்டிருக்கேன் சார். கேட்டுட்டேன், ஆல்ரெடி கேட்டேன். நம்ம கிளாஸ்க்கு முன்னாடி கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க முன்னாடி கேட்டேன். கான்டெம்ப்ளேட் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட பர்மிஷன் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. உங்களோட பர்மிஷன் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அது உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி ப்ரீ பர்த் பிளானிங்ல இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்துருவோம். இந்த பிளான் பிரகாரம் தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துல உங்க கொலீக்ஸா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், 120 200% ஜென்யூன் பீப்புள் தான் இருக்கலாம். ஆனா போன ஜென்மத்துல அவங்க சேர்த்து வச்ச கர்மானால இந்த ஜென்மத்துல வந்து ஃபேஸ் பண்றாங்க. அது அவங்க கர்மா கிளியர் பண்றாங்க. அவங்க போன ஜென்மத்திலயோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல எங்கேயோ சம்வேர் இந்த டிஸ்டன்ட் பாஸ்ட்ல அவங்க சேர்த்து வச்ச கர்மா வந்து கிளியர் பண்றாங்க. அது நீங்களும் ஃபேஸ் பண்றீங்கன்னா அது உங்க கார்மிக் பிரகாரம் நீங்களும் ஃபேஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வந்து நீங்க சிசுபாலன் கிருஷ்ணர் அந்த ஸ்டோரி கம்பேர் பண்ணாதீங்க. அது வேற. அது லோக கல்யாணம் அர்த்தம் அங்க பண்ணுது. இது வந்து லோக கல்யாணம். இப்போ இருக்கிற யாருமே கிருஷ்ணருக்கு சமானம் கிடையாது. சிசுபாலன் விட இன்னும் மோசமான ஆளுங்க இருக்காங்க. கிருஷ்ணருக்கு சமானம் யாரும் கிடையாது. கிருஷ்ணருக்கே அந்த 1001வது முறை வந்து அதுக்கு பின்னாடி ஸ்டோரி அது வேறமா. ஸ்டோரி வேற. அது இங்க கம்பேர் பண்ணாது. இந்த பூமி மேல நீங்களும் உங்களோட கொலீக்ஸும் அவங்களுக்கு திட்டுற நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே வந்து கடவுள் தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே கடவுள் தான். நான் யாருன்னு தெரியாம இருக்கிறவன் அவனும் கடவுள் தான். அவன் தான் கடவுள் தெரிஞ்சிருக்கிறவனும் கடவுள் தான். வேற வேற கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். நீங்க இந்த ஜென்மத்துல மெடிடேஷன் வந்திருக்கீங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு 10 ஜென்மக்கு அப்புறம் மெடிடேஷன் வருவான். எந்த ஜென்மத்துல இன்னொரு 10 ஜென்மக்கு அப்புறம் அவன் என்லைட் ஆயிடுவான். லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு ஜென்மத்துல ஸ்டார்ட் அதே ஜென்மத்துல எண்ட் ஆகிற லைஃப் கிடையாது. லைஃப்ன்றது கண்டினியூஸ். இப்போ நீங்க ஒரு ஆன்மாவா ஒரு 10,000 ஜென்மம் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 10,000 ஜென்மம். நீங்க அந்த கம்ப்ளீட் 10,000 ஜென்மத்துல இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிதல் வரும். இங்க வந்து நியாயம் அநியாயம் எதுவுமே கிடையாது சோலுக்கு. நீங்க ஒருத்தர் கொன்னா கூட அது உங்க சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு கொன்னா கூட அது சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வந்து இந்த ஜென்மத்துல மட்டும் பார்த்துட்டு ஓகே ஐயோ இது இப்படி பண்ணா அது அப்படி பண்ணா இவன் வந்து நல்லவன் அவன் வந்து கெட்டவன் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா உங்களுக்கு புரியல சப்ஜெக்ட். தர்மம் ஒன்று இருக்கு, நியாயம் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தர்மம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் தர்மம் இருக்கு. உங்களது மட்டும் பார்த்துட்டு கரெக்டான்னு சொல்ல முடியாது. உங்களது மட்டும் பார்த்துட்டு ராங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. லா ஆஃப் கர்மா ஒன்று இருக்குல்ல. சயின்ஸ்ல என்ன சொல்றோம், எது மேல உங்க மனசு இருக்கோ அதுவா நீங்க மாறுறீங்க. ஓகே. ஸோ நம்ம ஒர்க் பண்ற ஸ்பேஸ்ல நெகட்டிவ் நடக்கலாம், பாசிட்டிவ் நடக்கலாம். நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க? உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த அவேர்னஸ் வந்து உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப என்னதுக்கு மெடிடேஷன் பண்றீங்க? ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அப்ப வாழ்க்கையில் என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் ஒரு 10 days நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட். வாழ்க்கையில நடக்கிற ஒரு இன்சிடென்ட் நல்லதோ கெட்டதோ இது வந்து ஒரு எல்யூஷன் தான். இது அதுல இருந்து நீங்க அந்த எல்யூஷன் கிரியேட் பண்ணதுனாலதான் நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து அந்த இல்யூஷன்ன்றது மறந்துட்டு அந்த இல்யூஷன் தான் வாழ்க்கையில அந்த இன்ட்யூஷன் தான் நீங்க பர்சனலா ஏத்துக்கிட்டீங்க. அவன் கேட்டவன் சொல்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்க? சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் வந்து பேசும்போது அவசரமா வந்து பேசும்போது ஒண்ணுதான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டேன். நீங்க பேச போற சப்ஜெக்ட் எனக்கு ஏதாவது யூஸ் ஆயிடுமா? இல்ல. பைசா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆயிடுமா? அதுவும் பைசா பிரயோஜனம் இல்லை. இல்ல இந்த உலகத்துக்கு எவனுக்காவது யூஸ் ஆகிடுமா? பைசா பிரயோஜனம் இல்லை. அப்போ பேசாதான் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது வாழ்க்கையில?